ஒல்லான ஆம்பளை இருந்தா ஒத்த கொத்த வாடா, வீரமான ஜாதி யாருன்னு பாத்துக்குவா. என்ன இது படிக்கிற வயசுல Facebook வீடியோல ஜாதி சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? சார் இந்த ஜாதியை பத்தி தப்பா பேசி ஒரு வீடியோ போட்டாங்க சார். அதுக்கு பதிலடியா தான் நாங்க ஒரு வீடியோ போட்டோம். வீடியோ போட்டானா? யாராவன்? ஒரு பாலிடெக்னிக் பையன் சார். ஜாதி பத்தி எந்த புரிதலும் கிடையாது. வீரம்னு என்னன்னு தெரியாது இந்த வயசுல சண்டை போறீங்களா? உட்காருங்க. வீரம்னு என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் கிளாஸ்ல டெஸ்ட் வைக்கிறேன்ல, நேர்மையா படிச்சவன் தலையை நிமிந்தே பார்க்காம கொஸ்டின் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு விறுவிறுன்னு எழுத ஆரம்பிச்சிருவான். அவன் தான் வீரன். ஒண்ணுமே படிக்காதவன் நம்ம என்ன எழுதினாலும் ஃபெயில் ஆயிடுவான்னு தெரிஞ்சு பேரை மட்டும் எழுதி பேப்பரை மடிச்சு கொடுத்துருவான். அவன் தான் கோலை. இந்த அறகுறையா படிச்சுட்டு பிட்டை வச்சுக்கிட்டு அடுத்தவன் பேப்பரை எட்டி பார்த்து பாஸ் ஆயிடலாம் நினைக்கிறவன் தான் பாசாங்காரன். தனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லி ஒத்துக்கிற கோலையிட்ட இருக்கிற நேர்மை அந்த பாசாங்கத்தனம் பண்றவங்க கிட்ட இல்ல. உண்மையை ஒத்துக்கிறதுனாலயே கோலை வீரனா மாறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா தன்னை நேர்மையானவனா காட்டிக்க நினைக்கிற பாசங்கக்காரன் ராஜதந்திரன்ற பேர்ல தன்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் ஏமாத்திட்டு இருப்பான், நான் உட்பட. நேர்மையா இருக்க முடியாம சூழ்ச்சி பண்றவங்க தான் அது ராஜதந்திரம் சொல்லிக்குவாங்க. களவாணித்தனத்துல என்னைய ராஜ களவாணித்தனம். இந்த 3 வகையில நீ எந்த இடத்துல இருக்கன்னு உன் மனசை தொட்டு நீயே கேட்டுக்கோ. இந்த 3 டைப் ஆட்களும் எல்லா ஜாதியிலுமே இருக்கிறாங்க.